நாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரைந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் நாயனார் அறிவட்டாய நாயனார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவரை குறிப்பிடும் போது எஞ்சாத வாழ்த்தாயன் அடியார்க்கும் அடியேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இவர் சோழ நாட்டில் கணமங்கலம் என்னும் திருத்தலத்திலே அவதரித்தவர். சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சோழ நாடு தஞ்சை கும்பகோணம் அந்த பக்கம் இருக்கிறதான் சோழ நாடுன்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஞானியர்கள். அங்க உள்ளவங்க தான் ஞானியர்களான்னு கேட்காதீங்க. அங்க நிறைய திருத்தலங்கள் அமைந்துள்ளன. அங்க நாயன்மார்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சோழ நாட்டிலேருந்து தான் வந்தவங்க. எல்லாருமே அங்கதான் அவதரிச்சிருக்காங்க. அங்கதான் கணமங்கலம் என்னும் திருத்தலத்திலே அவதரித்தவர் தான் அறிவட்டாய நாயனார். அவர் மிகப்பெரிய செல்வந்தர். இவர் இளமையிலேயே இயற்கையாகவே அவருக்கு எம்பெருமான் மீது பற்று வந்திருக்கு. இப்ப சில பேருக்கு அந்த வறுமை வரும்போது பற்று வரும் சாமி மேல. அப்புறம் எல்லாரும் சொல்லி சொல்லி வரும் சாமி மேல ஒரு ஈர்ப்பு சாமி மேல பக்தியா இருப்பாங்க. இவருக்கு தானாகவே எம்பெருமான் மீது பக்தி வந்திருக்கு. அவர் தொடர்ந்து சிவபெருமானுக்கு கைங்கரியம் செய்திருக்காரு. அடியார்களுக்கும் தொடர்ந்து கைங்கரியம் செய்து வர்றாரு. என்ன செய்யறாரு எம்பெருமானுக்கு அப்படின்னா, செந்நெல் அரிசியலான சாதம், அப்புறம் செங்கீரை, அதுக்கு தொட்டுக்க மாவடு, இத தொடர்ந்து எம்பெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்துட்டு இருக்காரு. தொடர்ந்து செய்துகிட்டே இருக்கிறாரு. சுவாமி அடுத்து என்ன பண்ணுவாரு, எல்லா அடியார்களும் தந்த மாதிரி அவருக்கும் வறுமை என்னும் அந்த பதத்தை கொடுக்கிறாரு. அதாவது வறுமை வந்த உடனே நம்ம அத நினைச்சு வந்த உடனே நம்ம சுவாமியை திட்ட ஆரம்பிச்சிருவோம். நமக்கு வறுமை வந்துருச்சு, சுவாமி நம்ம கும்பிட்டும் நம்மளுக்கு பலன் இல்லை அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிடும். அவர் நமக்கு கொடுக்குற அந்த வறுமையிலேயே நம்ம செம்மையா வாழ்றோமா அப்படிங்கறதான் அவர் அந்த பதத்தை நமக்கு கொடுத்து பாக்குறாரு. நம்ம தொடர்ந்து அந்த சுவாமிக்கு செய்யறத நிறுத்தாம தொடர்ந்து நம்ம செய்துகிட்டே இருக்கிறப்ப கடைசியில நமக்கு எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நம்மளை கொண்டு வந்துருவாரு. அத ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு ஒரு பிராக்டிஸ் மாதிரி, எப்படி நீ பண்ற அந்த நிலையிலேயே நீ என்ன மறக்காம இருக்கிறியா அப்படிங்கிறதுக்கு தான் அதை கொடுக்குறாரு அவரு. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து சுவாமிக்கு செய்யறத நிறுத்தவே இல்லை. வறுமை வந்துருச்சு, ஒரு பொருளா விற்கிறாரு, நிலத்தை விற்கிறாரு, எல்லாத்தையும் வித்து கடைசியில ஒரு முதலாளியா இருந்தவர் என்ன ஆயிடுறாரு, ஒரு தொழிலாளியா ஒரு களத்துல இறங்கி வயல்ல எல்லா வேலைகளையும் பாக்குறாரு. எனக்கு உடல் வலிமை இருக்கு, கடவுள் எல்லாத்தையும் இருந்தாலும் என்னுடைய உடல் வலிமை இருக்கு எனக்கு, அதன் மூலியமா வர்ற பணத்தை வச்சு சிவனுக்கும் கைங்கரியம் செய்ய முடியும், அடியார்களுக்கும் கைங்கரியம் செய்ய முடியும், என் குடும்பத்தையும் என்னால பாத்துக்க முடியும்னு சொல்லிட்டு அவரு தொடர்ந்து உழைக்கிறாரு. உழைச்சி சுவாமிக்கு செய்ய வேண்டியது தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்காரு. ஆனா சுவாமிக்கு அந்த நெய்வேத்தியம் தான். அவர் எதுக்கு எல்லாரும் கேட்பாங்க, இதே நெய்வேத்தியம் பண்றீ அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்லுவாராம், செந்நெல் அரிசியிலையும் செங்கீரையிலையும் நிறைய சத்துக்கள் இருக்கு, எம்பெருமான் எல்லாரையும் பாத்துக்கணும்ல, அவருக்கு உடம்புல வலிமை வேணும்ல, அதனாலதான் நான் இதை அவருக்கு நெய்வேத்தியமா படைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாராம். இதை அவர் வறுமையிலேயே அவர் தொடர்ந்து சுவாமிக்கு செய்துக்கிட்டே இருக்காரு. இப்போ வேலைக்கு போறாருன்னா அப்ப எல்லாம் காசெல்லாம் கிடையாது. அப்ப எல்லாம் தெரியும் உங்களுக்கு, நெல்மணிகள் தான் கொடுப்பாங்க. நெல்லை கொண்டே கொடுத்துட்டு அதுக்கு ஈடா பொருள்களை வாங்கி தான் வீட்டுல எல்லாரும் சமையல் செய்வாங்க. இவரும் என்ன பண்ணுவாருன்னா அந்த நெல்களை வாங்கிட்டு சுவாமிக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒரு பங்கு எடுத்து வச்சிருவாராம். அதுக்கப்புறம் சிவனடியார்களுக்கு, அதுக்கப்புறம் தான் குடும்பத்துக்குன்னு ஒதுக்குவாராம். அதை 3 பங்கா பிரிச்சுதான் அவர் தொடர்ந்து சுவாமிக்கு செய்துட்டு வர்றாரு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த வயல்ல செய்யற வேலைகளும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடுது. அப்புறம் இவர் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் எங்கேயாவது வேலை கிடைக்கலான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வயலை நோக்கி போகும்போது ஒரு இடத்துல அறுப்பு அறுத்துட்டு இருக்கிறாங்க. அங்க அறுப்பு அறுத்துட்டு இருக்கிறப்ப இவர் போய் வேலை கேட்கிறார். கேட்டோன்னா அவங்க கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னே அன்னைக்கு சிவகைங்கரியம் செய்யணும் அவருக்கு. இந்த வேலையை முடிச்சு இதுலேருந்து வர்ற நெல்மணிகளை வைத்து தான் அவங்க சமைச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு எடுத்துட்டு போகணும். வேலையை முடிச்சு வீட்டில் மனைவிட்ட கொண்டு போய் அந்த நெல்மணிக்கெல்லாம் கொடுத்தோன்னே அவங்க அந்த சாதமாக்கி அடுத்து அந்த செங்கீரை பறிச்சுட்டு அதையும் சமையல் பண்ணி மாவடுவையும் எடுத்து ஒரு கூடையில எல்லாத்தையும் வச்சு, அதாவது ஒரு வாரமா சாப்பாடு கிடையாது, கணவன் மனைவி 2 பேருக்குமே சரியான சாப்பாடு கிடையாது. அன்றைய பொழுது காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கிறாங்க அவங்க 2 பேருமே. இந்த கூடையில வைத்து இந்த சமையல் செய்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த அறிவட்டாயனான தலையில வச்சிருக்காரு. உங்க மனைவி என்ன பண்றாங்க, பஞ்சகவ்யம்னு சொல்லுவாங்க, அதை இவங்க கையில எடுத்துக்கிட்டு 2 பேரும், அதாவது முதல்ல அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த நெய்வேத்தியம் பண்ணுவாங்க.
இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டு வயல்வெளியில் நடந்து போயிட்டு இருக்காங்க. கோயிலை நோக்கி போகும்போது அந்த பசி மயக்கம் வேற, சாப்பிடலையாதனால ஒரு வாரமா சரியான சாப்பாடு கிடையாது. அன்றைய பொழுது முழுமை சாப்பிடவே இல்லை ரெண்டு பேருமே. சுவாமிக்கு செய்திட்டு வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது கால் தடுமாறி கீழே விழ போறாரு. இவர் விழுகிறாருன்னு மனைவி போய் பிடிக்க, மனைவி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பிடிக்கிறேன்னு ரெண்டு பேரும் தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. அந்த கூடையில கொண்டு போனது எல்லா சாதமும் கீழே எல்லாமே வந்து அந்த வெடிப்பு இருக்கும்ல, வயல்வெளிகள்ல வெடிப்பு இருக்கும், அது உள்ள எல்லாம் விழுந்தோன்னே இவருக்கு மனசே தாங்கல. இவருக்கு அப்படியே கீழே விழுந்து ரொம்ப மனம் வந்து, சுவாமிக்கு என்னால நெய்வேத்தியம் கூட இன்னைக்கு கொடுக்க முடியலையே, இன்னைக்கு என்னால கொடுக்க முடியலன்னு ரொம்ப மனம் வருது. இன்னுமே இந்த உயிரை வச்சுட்டு இருந்து என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதிர இருக்கிற அருவாள் கையில வச்சிருந்தாருல, அதை எடுத்து தன்னுடைய கழுத்தை லேசா இருக்காலே ரத்தம் வந்துச்சு. உடனே வந்து எம்பெருமானுடைய காரணியமா ஒரு செயல் டக்குன்னு கையால் அப்படியே பிடிச்சிடுறாரு. நீ இறந்து போகாத, நீ கொடுத்த உணவு என்ன வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது அவர் அந்த மாவடுவை கடிக்கிற சவுண்டு வந்து அந்த அறிவட்டாய நாயனாருக்கு கேட்டுதான். கீழே விழுந்தோன்னா அவர் விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு அடுத்த கணம் யோசிச்சுட்டானா அந்த ஒரு செகண்ட் அந்த மாவடு வந்து சிவபெருமான் கடிக்கிற சவுண்டு வந்து கையை அப்படி பிடிச்ச உடனே அவருக்கு அந்த காதுல அந்த சத்தம் கேட்டுதான். மாவடுவை கடிக்கிற சவுண்டு, சாப்பிட்ற சவுண்டு, எம்பெருமான் சவுண்டு. அதை கேட்ட உடனே வந்து நீ சாகாத, நீ கொடுத்த உணவு கீழே பூமியில போட்டாலும் அந்த உணவு என்ன வந்து சேர்ந்துருச்சு, நீ இறந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை அடுத்து நிறுத்திடுறாங்க. அந்த கீரல் விட்ட இதையும் அவர் சரி பண்ணிடுறாரு. உடனே எம்பெருமானும் பார்வதி தேவியாரும் விண்ணுலகத்துல காட்சி கொடுக்குறாங்க. காட்சி கொடுத்து தம்பதி சமேதனரா ரெண்டு பேரும் வந்து எங்கள் மேல அன்பு கொண்டு இருக்கிறீங்க, இந்த உலகம் உள்ளளவும் உங்கள் புகழ் நிலைத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை அடைகிறாங்க ரெண்டு பேரும். இதுல வந்து நீங்களாம் நினைக்கலாம் ஒரு சின்ன ஒரு விஷயம் தானே, ஒரு நைவேத்தியத்துக்கே கருணை காமிச்சு பண்ணியிருக்காரு எம்பெருமான்னு நினைக்கலாம். இப்ப நம்ம சுவாமிக்கு செய்யும் போது நம்ம வந்து அலட்சியமா செய்யறது, சுவாமிக்கு தானே செய்யறோம் அப்படின்னு சொல்லி அலட்சியமா செய்யறது, ஏதோ ஒண்ணு இருக்கிற பொருளை வச்சு இன்னைக்கு நைவேத்தியத்துக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு அது மாதிரிலாம் எதுவுமே செய்யக்கூடாது. அவர் வந்து அது வேணும் இது வேணும் எதுவுமே கேட்கல. உங்க வீட்டுல ஒரு சுத்த அன்னம்னா என்னன்னா சாதம் செய்து அதுல ஒரு சொட்டு நெய் விட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணீங்கன்னா கூட அதுல அன்பு இருந்தா போதும். நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அந்த அன்பு இருந்தாலே அவர் ஏற்றுவார். திருச்சிற்றம்பலம்.